இதுவரை நடந்த மோதலில் யாருக்கு வெற்றி ஸ்பெஷல். தமிழ் சினிமாவின் வசூல் மன்னர்கள் விஜய், அஜித் இவர்கள் படங்கள் வந்தாலே பாக்ஸ் ஆபீஸிற்கு திருவிழாதான். அதிலும் 2 படங்களும் ஒரே நாளில் வந்தால் அவ்வளவுதான். தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டமாக தொடங்கி அடிதடி வரை சென்றுவிடும். இந்நிலையில் இதுவரை இவர்கள் படங்கள் மோதி அதில் வெற்றி தோல்வி எது என்பதை பார்க்கலாம். வான்மதி, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. விஜய், அஜித் என ஓரளவிற்கு மக்களுக்கு தெரிந்து ஒரே வாரத்தில் வெளிவந்த படம்தான் வான்மதி, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த 2 படங்களும் 3 நாள் கேப்பில் ரிலீஸ் ஆனது. 2 படங்களுமே சுமாரான வரவேற்பை தான் ரசிகர்களிடம் பெற்றது. குஷி, உன்னை கொடு என்னை தருவேன். 2000ஆம் ஆண்டு மே மாதம் 1 வார இடைவெளியில் வெளிவந்த படம் குஷி, உன்னை கொடு என்னை தருவேன். இதில் குஷி மெகா ஹிட் ஆனது. அஜித்தின் உன்னை கொடு என்னை தருவேன் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. தீனா, ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஆண்டே பொங்கலுக்கு தீனா, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய 2 படங்கள் மோதியது. இந்த தருணத்தில் தான் இருவருக்குமான சினிமா யுத்தம் ஆரம்பித்தது என சொல்லலாம். விஜய் தொடர் வெற்றியால் அதிக ரசிகர்கள் பலத்துடன் இந்த முறை களம் இறங்க, அஜித்தின் ரசிகர்கள் பலம் தீனாவிற்கு பிறகுதான் பிரம்மாண்டமானது. இந்த 2 படங்களுமே மெகா ஹிட் ஆனது. வில்லன், பகவதி. 2002ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வில்லன், பகவதி என 2 படங்களும் ஒரே நாளில் மோதியது. இதில் அஜித் உடல் எடையை எல்லாம் குறைத்து முதல் முறையாக ரவிக்குமாருடன் கூட்டணி வைக்க படம் மெகா ஹிட் அடித்து அந்த வருடத்திலேயே அதிக வசூல் என்ற இடத்தை பிடித்தது. பகவதி சுமாரான வெற்றியை ருசித்தது. திருமலை, ஆஞ்சநேயா. அஜித், விஜய் ரசிகர்களின் பலம் பல மடங்கு உயர்ந்திருந்த தருணம் அஜித் சூப்பர் ஸ்டார் இடத்திற்கு வருவேன் என கூறி களம் இறங்கிய படம் ஆஞ்சநேயா. ஆனால் இந்த படம் படு தோல்வியடைய திருமலை மெகா ஹிட் ஆகி விஜயின் துறை பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. ஆதி, பரமசிவன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு விஜய், அஜித் படம் ஒன்றாக வருவதை அறிந்து இந்த முறை ரசிகர்கள் பலத்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். அஜித் இந்த படத்தில் உடல் எடையை மிகவும் குறைத்து பழைய ஸ்டைலுக்கு வந்தார். ஆனால் ஒரு சில டெக்னிக்கல் குறையால் ஆதி 1 நாள் கழித்துதான் ரிலீஸ் ஆனது. அதுவே இந்த படத்திற்கு பெரிய தோல்வியடைய காரணமாகிவிட்டது. பரமசிவன் போட்ட முதலுக்கு பாதிப்பு இல்லை. போக்கிரி, ஆழ்வார். விஜய் ஒரு கம்பேக் படம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தார். அஜித்தோ திருப்பதி, வரலாறு என தொடர் வெற்றியால் முழு பலத்துடன் களம் இறங்கினார். ஆனால் ஆழ்வார் படு தோல்வியடைய போக்கிரி பாக்ஸ் ஆபீஸையே அதிர வைத்தது. ஜில்லா, வீரம். இனி சண்டை எல்லாம் வேண்டாம், போட்டி பொறாமை எதுவும் இல்லாமல் தளபதி நண்பர்களாக வலம் வர பல வருடங்களுக்கு பிறகு காலம் இவர்களை மீண்டும் ஜில்லா வீரத்தில் மோத வைத்து விஜயின் ஜில்லா தமிழகத்தில் பல திரையரங்கை ஆக்கிரமிக்க அஜித்தின் வீரமும் ஓரளவுக்கு திரையரங்கை பிடித்து படம் வெளிவந்த ஒரு சில வாரத்தில் ரிசல்ட் தலைகீழானது. வீரம் திரையரங்கு அதிகரித்தது. ஜில்லாவின் ரன்னிங் டைம் 3 மணி நேரம் இருந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. இந்த ரேஸில் ஜில்லாவை 1 நாள் வித்தியாசத்தில் வீரம் ஓவர்டேக் செய்து வெற்றியை ருசித்தது. இந்த படத்திற்கு பிறகுதான் தளபதி இருவரும் ஒரே நாள் படங்களை ரிலீஸ் செய்ய வேண்டாம் என விநியோகஸ்தர்கள் தரப்பை கோரிக்கை வைத்தது. ஏனென்றால் அந்த அளவிற்கு வசூல் பிரிந்தது. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.